ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 8 சுவைகளில் கொண்டாடத்தான் Lion Squash இருக்குது நம்மோடத்தான். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். சார், விஜய் ஏறத்தாழ தனித்து தான் அப்படிங்கிற ஒரு சூழலில் திமுகவினுடைய மேடைகள்லையும் சரி, அதிமுகவின் மேடைகள்லையும் சரி கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் மிக கடுமையாக விமர்சிக்கிறார். உதயநிதி ஸ்டாலினோ, முதல்வர் ஸ்டாலினோ விஜயை நேரடியாக பெயர் குறிப்பிடாமல் விமர்சிக்கிறாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பெயர் அந்த செய்தியாளரோட கேள்வியிலேயே பதிலை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இப்படி இருமுனை தாக்குதலுக்கு விஜய் உள்ளாகிறார். என்ன நடந்துட்டு இருக்கு சார்? விஜய் ஒரு கனவுலகத்தில் வாழ்கிறார். நம்ம முதல் தேர்தல்லையே முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு ஏதோ சினிமாவில் ஒரு பாட்டு கிளைமாக்ஸ் சீனில் வந்துருங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அது இல்லைன்னு அவங்க புரி வச்சுட்ருக்குறாங்க. போட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிறது. இவங்களுக்கான முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. இப்போ விஜய் இப்போ நிறையா விமர்சிக்கப்படான்னு சொல்லிங்களா, கொஞ்ச நாள் அது விமர்சிக்கவும் மாட்டாங்க. அடுத்த 10-15 நாள்லேயே அது விமர்சிக்க மாட்டாங்க. அது இவராக வம்படியாக அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சித்து வந்தால் தான் உண்டே தவிர அவர்கள் அவரோட விமர்சிக்கிறத குறைச்சிருவாங்க. அது மூலமாக தான் அவருக்கு முக்கியத்துவமே கிடைக்குது. அதனால தான் நீங்கள் பேட்டியே கேட்குறீங்க. அவ்வளோதான். போட்டி அவங்க 2 பேருக்கும் இல்லை. போட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2026 யார் முதலமைச்சர் ஆவானா 2 பேரை தவிர நீங்கள் வேறு பேர் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மீடியாக்களுடைய ஹைப்பு, ஆசை, அவங்களுடைய இப்போ தாவேக்காவுடைய நல்ல பியூட்டிஃபுல்லான பிரச்சாரம், அது மூலமாக தாவேக்கா ஏதோ ஒரு லைம் லைட்லேயே நம்பர் 1 ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி, இல்லை நம்பர் டாப் 3க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. தட்ஸ் அவங்களுடைய நெரேட்டிவோடைய ஒரு சக்ஸஸ் அது. பட் ஃபேக்ட் அது கிடையாதுங்கனால அது ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். சார், எடப்பாடி பழனிசாமியோ இல்லை முதல்வரோ இல்லை திமுக அதிமுகவினரோ விமர்சிக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் கேள்வியாக வைக்கிறீங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி விஜய் பற்றி பேச்சுன்னு டாபிக் நீங்கள் சொன்னீங்க, நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன். விஜய் முதலமைச்சர் ஆவார் நான் என்னைக்கா சொல்லியிருக்கிறேன்னா? அதில் ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லை சார். அவருக்கு இயல்பாக வெளிச்சம் இருக்குது. அவரை சுற்றி தான் எல்லாமே பேசுகிறாங்க. இயல்பான வெளிச்சம் சினிமா நட்சத்திரங்கிறனால, சூப்பர் ஸ்டாருங்கிறனால, பெரிய நடிகருங்கிறனால அதில் ஒன்றும் குழப்பமே கிடையாது. அதை தாண்டி அரசியலில் அவர் 2026 சோபிக்க முடியாது சார். சோபிக்கவே முடியாதா? சோபிக்க முடியாதுன்னா நான் சிஎம் ஆக மாட்டார், அதுக்கு சொல்ல மாட்டார். அவர் ஒன்றும்லாம் போயிடுவார் நான் சொல்லி. நான் பலமுறை எதையும் ஒரு வார்த்தை நான் மாற்றி பேசல. அவர் முதலமைச்சரும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரும் கிடையாது 2026. இல்லை சார், சினிமா வெளிச்சம். எஸ், சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான், பெரிய ஸ்டார் சார். உங்களுக்கு ஊடகங்களில் ரேட்டிங் கிடைக்கும் சார், ஓட்டு கிடைக்கணும்ல சார். அவருக்கு ரேட்டிங் வேணும்னா அவர் யூடியூப் போட்டு வீடியோ போட்டு போயிடலாம்ல. அவர் ஒரு சாதாரண பேச்சை 3 கோடி பேர் பார்க்குறாங்க. திருச்சி, அரியலூர் எல்லாருமே பேசினதை 3 கோடி பேர், எல்லாரும் பேசினதை 4 கோடி பேர் பார்க்குறாங்க. மில்லியன் ட்ரில்லியனா பார்ப்பாங்க. எஸ், மற்ற தலைவர்களுக்கு கிடைக்கிற அந்த வியூஸை விட இவருக்கு மில்லியன். நீங்க இதன் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டோம், வியூஸ் வேற ஓட்டு வேற. இதன் மூலமாவது சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அரசியல் கட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டோம், திரு விஜய் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒவ்வொரு வீடியோ நீங்க போடுவீங்க, யாரோ 2 பேர் கெட்ட வார்த்தை திட்டிக்கிடுவாங்க, அந்த வியூ அள்ளும். அப்போ அவங்க முதலமைச்சர் ஆகுவான்னு அர்த்தமா? மக்கள் பார்க்கறது வேற, ஓட்டு போடுறது அது நீங்க புரிஞ்சுக்கணும். பார்க்கறது அவங்களுக்கு விருப்பத்தை பார்ப்பாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்பாங்க. சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். யாரோ ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்க போன ஒரு ஆளை ஒருத்தர் அடித்து தாக்கியிருப்பார். அந்த வீடியோ லட்சக்கணக்கில் போகும். அப்போ அவங்க 2 பேரும் யார் முதலமைச்சர் ஆக போகிறா? மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட அறியாமல் இருக்கீங்க. திரு விஜய் அறியாமல் இல்லை. சார், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு அப்படின்னு அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் சொல்லுவார். தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? திமுக இல்லாத வீடே கிடையாது, திமுக இல்லாத தெருவே கிடையாதும்பாரு. அதிமுக என்ன சொல்லும்? இது வரைக்கும் அதிகமான முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக தான். இப்போ குறுகிய காலத்தில் அதிகமான ஆட்சி முறைக்கு வந்துருக்கோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு தான் ஆட்சி தொடரும்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தான் சொல்லுவாங்க. யார் கம்மியாக சொல்லுவாங்க? நாங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? எங்கள் அண்ணன் மாதிரி சீமான் மாதிரி நாங்கள் எளிய பிள்ளைகள்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் நாங்களாம் பெரிய ஆள் தான் சொல்லுவாங்க. விஜயை குறைச்சி மதிப்பிடுறாங்களோ சார்? யாராவது ஒருத்தர் கூட்டி மதிப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்தியா முழுக்க சர்வே பார்த்துட்டீங்க, நிறைய சர்வே பார்த்து சாணக்கியா சார் யாராவது ஒருத்தர் 35%, 40% கொடுத்துருக்காங்க. யாராவது ஒருத்தர், ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் காசு வாங்கிட்டா யாரோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்களேன் சார். இல்லை யாராவது இல்லை சார் அவங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யாராவது கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள். எல்லாரும் 3ஆவது இடம் தான் கொடுத்துருக்காங்க. 3ஆவது இடத்துல எவ்வளோ தூரங்கிறதுல டிஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தர் மாற்றி சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் 2ஆவது இடம் சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒரு இடம் ஃபர்ஸ்ட் இடம் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு சர்வே சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன ஊடக வெளிச்சம்ங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு திரை வெளிச்சம் அவர்கிட்ட இருக்குது, நட்சத்திரம் அவர், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ஓகே சார், விஜய்க்கு நட்சத்திர வெளிச்சம் இருக்குது, அதனால் இப்படி வியூஸோ இல்லை மற்றதான்னு சொல்லலாம். நான் ஆதவர்ஜுனோ என் ஃபெலிக்ஸோ இல்லை வேற யாராவது மேடையில் பேசுனாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரியான வியூஸ், அதே மாதிரியான க்ரௌடு, அதே மாதிரியான க்ரௌடுன்னு சொல்லி நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் குறைக்கிறீங்க.
திரு ஆதவ அர்ஜுனாக்கும் விஜய்க்கும் ஒரே கிரௌடு. நீங்க எங்க ஏதாவது ஒரு கூட்டம் காட்டுங்க, அதாவது விஜய் கலந்துக்காத ஒரு கூட்டத்தில் காட்டுங்க. விஜய் கலந்து கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா கன்னியாகுமரியில கிறிஸ்துவ இது விழாக்கு அது ஆதவ அர்ஜுனாக்கா கூட்டம் நீங்க சொல்லுங்க. அது கிறிஸ்துமஸ் கூட்டம். அதுல அவர் கலந்துக்கிறார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல கிடைச்ச வரவேற்பு சார், கோபிச்செட்டிப்பாளையத்துல ஏர்போர்ட்ல, கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல. அது வந்து அதுக்கப்புறம் ஒரே முறை தான் போயிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லையா கோயம்புத்தூருக்கு? அவர் வந்து கட்சியில சேர்ந்து வந்திருப்பாரு. ஏதாவது ஒரு தடவை காட்டுங்க அந்த கூட்டம். கட்சியில சேர்ந்துட்டு வரும்போது தொண்டர்கள்லாம் அது வந்து திரு விஜய் சொன்னதுனால நடந்தது. விஜய் அவர்கள் வந்து அண்ணனை ஹாப்பியா வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணனை ஹாப்பியா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க விஜய் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? கூட்டம் இருக்குமா இருக்காது? அப்புறம் விஜய்க்கும் அவருக்கு ஒரே மாதிரி நீங்க சொல்றீங்களே. வியூஸும் சார் மற்றவங்களுக்கு வியூஸும் வருது இல்லை? நீங்கள் வந்து ஏதோ தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஏதாவது ஒன்று காட்டுங்க எனக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டமும் வியூஸும் ஆதவ அர்ஜுனாவுக்கோ சிடி நிர்மல்குமாருக்கோ ராஜ்மோகனுக்கோ செங்கோட்டையனுக்கோ யாருக்கோ வந்திருக்கு. நீங்கள் காட்டுங்க. நீங்கள் ஏதோ சொல்லிட்டு நான் வந்து பதில் சொல்லணுமா? அதுக்கு ஏதாவது ஒன்று ஈக்குவலாக காட்டிடுங்க. நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் காட்டுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். விஜய்க்கு வந்து 3 கோடி வியூ வந்துச்சு, செங்கோட்டையனுக்கு 7 கோடி வந்துச்சுன்னு காட்டிடுங்க. இல்லை அவ்வளோ இல்லை சார், 3 கோடியே வந்துச்சுன்னு காட்டுங்க சார். அப்படிதான் உங்க கணக்கு, உங்க கேள்வியில உண்மை இருக்கான்னு முதல்ல பாருங்க. உங்க கேள்வி அப்படிதான் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? they have the equal view, they have the equal crowdங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, ஒரு சம்பவம் காட்டுங்கன்ற. ஈக்குவல்னா அந்த அளவுக்கு இல்லை சார். விஜய்க்கு கிடைக்கிற மாதிரியே இவங்களுக்கும் கன்சிடரபிளா கிடைக்குது. கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு கணக்கு போடக்கூடாதா சார்? நான் தான் சொல்றேன், ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க சார். முதல் தேர்தலில் ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சியை காட்டுங்க. அதிமுக. யாருங்க? அதிமுக. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவை கம்பேர் பண்ணவே கூடாது. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. எம்ஜிஆர் திமுகவில் பொருளாளராக இருந்தவர், அதற்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் வந்து அரசியல் பயணம் காங்கிரஸ் இருந்தவர், திமுக இருந்து ஒரு அரசியல் பயணம் நீண்ட நெடுங்காலமாக இருந்திருக்கு. அரசியல் மேடைகளில் பேசியிருக்கிறார். அதான் அவர் வந்து பொலிட்டீஷியன், நடிகர் மட்டும் இல்ல, ரொம்ப நாள் அரசியல்வாதி அவர். அப்படி திரு விஜய் வந்திருக்காரான்னு சொல்லுங்க. நீங்க விஜயகாந்தை காட்டுங்க, பவன் கல்யாணை காட்டுங்க, சிரஞ்சீவியை காட்டுங்க, விஜயசாந்தியை காட்டுங்க, யாரா ஒருத்தர் காட்டுங்க, எங்கேயாவது காட்டுங்க. ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. சும்மா அதுக்கு என்னையும் வந்து உள்ள கொண்டு வந்து இழுத்து ஒன்று பார்க்காதீங்க. இல்லை சார், அவங்க கணக்கே எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் அப்படி தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எம்ஜிஆரை தொடாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் பண்ண முடியாது. ஆனானப்பட்ட கலைஞரே வந்து இன்னொரு 40 ஆண்டுகள நண்பர்னு சொன்னவர். புரியுங்களா? அவர் திரும்பி வந்தாலும் ஆட்சியை கொடுத்துறேன்னு சொன்னார். எம்ஜிஆர் நீங்க தவிர்க்கவே முடியாது. கலைஞர் அதாவது எதிர் திசையில் இருந்தவர்களே வந்து அப்படி இருந்தாங்க. அப்புறம் ஜானகி புறக்கணிச்சுடுவாங்களா, ஜெயலலிதா புறக்கணிச்சுடுவாங்களா, எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுடுவாரா, விஜயகாந்த் புறக்கணிச்சாரா, கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பேசினார். அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து போறாங்க, எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தின ஒரு விஜயகாந்த், எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தினார். ஸோ எங்க பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தினா முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆக முடியுமா? என்னங்க இது? ஓகே சார். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர் காங்கிரஸில் இருந்தார். 53ல் திமுக தேர்தலில் போட்டியிடாத திமுகக்கே வந்து ஜாயின் பண்ணி கூட சேர்ந்து பயணித்தார். எல்லா போராட்டங்கள்லையும் கூட பங்கேற்றார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தார். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் சினிமாவோட பேரலாக அவர் உருவாக்கி வச்சுருந்தார். ஆனால் அதுக்காக நீங்கள் விஜயை சாதாரணமாக மதிப்பிட்றாதீங்க. விஜயும் ஒரு பெரிய கூட்டத்தை சைலண்ட்டாக, நம்ம இப்போ தான் ஒரு அரசியல் கொண்டாருன்னு பார்க்குறோம், ஆனால் அவர் முன்னாடி இருந்தே ஒரு அரசியல்வாதியாகவே க்ரௌடை ரெடி பண்ணியிருக்காரு, தன்னுடைய தொண்டர்களை ரெடி பண்ணியிருக்காருன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. வைங்க, வச்சுக்கோங்க. ஏன் நான் வாதம் வைக்க கூட நான் ஏன் சொல்ல போகிறேன்? உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாதம் வச்சுக்கோங்க. நான் வந்து விஜய் எம்ஜிஆர் இல்லை, இவ்வளோதான் மை ஸ்டேட்மெண்ட். அதற்கு பிறகு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, விஜய் எம்ஜிஆர் தான் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல நான் ஏன் சண்டைக்கு வரப்போறேன்? என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அந்த உரிமை கொடுக்குறீங்களா இல்லையா? உங்க உரிமை நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கான சிக்னல் இல்லையா அவர் அப்படி ரெடி பண்ணியிருக்காருன்ற? 2026 முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வர வாய்ப்பில்லை. அவரே வெல்வாராங்கிறது தொகுதியை பார்த்து கேண்டிடேட் பார்த்து சொல்ல முடியும். இவ்வளவுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். அவரே வெல்வாராங்கிறது என்னங்க? பட்டக்கு இந்திரா காந்தி சொல்லிட்டாங்களா? நான் 28 முறை சொல்லிட்டேங்க. அது விஜய் ஜெயிப்பாருங்கிறதே அதுதான் கேண்டிடேட் பார்த்து தொகுதி பார்த்து தான் சொல்ல முடியும். நான் பலமுறை சொல்லிட்டேனே. கேண்டிடேட்னா திமுக யாரை நிறுத்துறாங்க, எதிர யார் நிக்கிறாங்க, எந்த தொகுதி, 100 விஷயம் பார்த்து தான் சொல்ல முடியும். வேளச்சேரி, விருகம்பாக்கம், இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று. வீல ஆரம்பிக்கிற நிறைய தொகுதி தமிழ்நாடு பூரா லிஸ்ட் எடுத்து பாத்துங்க. ஓ, வீதா பாத்துக்கங்க. அவர் ராசியை தானே சார், அதெல்லாம் பார்க்கக்கூடியவரா இருப்பாரா? ஆமா, அதெல்லாம் நல்லா பார்ப்பாரு. அவருக்கு நல்லா அதில் பெரிய நம்பிக்கை உண்டு, நல்லா பார்ப்பாரு. அவருடைய கட்சி கொடியுடைய கலர்ல இருந்து எல்லாமே பார்த்து செய்யப்பட்டதுதான். ஓகே, பார்த்து செய்யப்பட்டது. ராசி நட்சத்திரம் இந்த அதெல்லாம் வந்து அவருக்கு நம்பிக்கை உண்டு. ராசி நட்சத்திரம் அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள். ஓகே ஓகே. அவர் நம்பக்கூடிய இஸ் எ பிலீவர். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். எஸ், பிலீவர் சார். பட் இந்த விஷயமெல்லாம் பார்த்தா பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை தான் பிலீவர். ஓகே. ஸோ அப்போ வீல தான் போட்டிடுவார்.
நானா சொல்கிறேன் அவருக்கு கேள போட்டிட்டாருன்னா ஏங்க கேள போட்டி நான் கேட்க முடியுமா என்ன வந்து போட்டுக்குவார். நீங்கள் வந்து வேளச்சேரி விருகம்பாக்கம் சொன்னீங்களா அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நீங்கள் வந்து வாங்க விளவங்கோடு வரைக்கும் வாங்க நீங்கள் விளவங்கோடுமா ஏன் வச்சுங்க வீலாம் இருக்குது சார். விஜய் தாரணி சார், அங்க இன்னொரு அது வீடு இன்னொரு வீ இருக்குல்ல அங்கே இருக்காங்க சார். தேர்தலில் இப்போ அவர் போட்டியிடுறாருன்னு உறுதியாக சொல்கிறாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் முதற்கொண்டு, அவங்க எக்ஸ்ஐஆர்எஸ் முதற்கொண்டு. போட்டிடாமல் எப்படி இருப்பாரு? எஸ், அவர் தான். இன்னொரு வாதம் வச்சுருந்தாங்க சார், போட்டியே இட மாட்டார். போட்டியிடலைன்னா அது வந்து டெபாசிட்டே காலி 234 தொகுதியிலையும். 234. ஆமாம், விஜய் போட்டியிடலைன்னா நீங்கள் தமிழில் ஏதோ கண்ணை கிடச்சுன்னு வச்சுறாங்க. விஜய் போட்டிடுவார். விஜய் போட்டிடாமல் எப்படி இருப்பார்? போட்டியிடலைன்னா அது வந்து தப்பான அட்வைஸ். அவ்வளோ தப்பான அட்வைஸ்லாம் அவர் இது வரைக்கும் அவர் ரிசீவ் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் போட்டிடுறாருன்னா அப்பயுமே எந்த தொகுதி, ஆப்போசிட்டில் எந்த கேண்டிடேட்ஸ், இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிக்கும்ன்றீங்க. விஜய்ங்கிற அந்த ஃபேக்டர் அங்கே இயல்பாக வேலை செஞ்சிடாதா? ஜெயலலிதா அவர்களே தோத்தவங்க. கருணாநிதி அவர்களே மைனர் கேப்பில் 1000 ஓட்டு கீழே 2 முறை ஜெயிச்சிருக்காரு. 1000 ஓட்டு கீழே. 1000 ஓட்டுங்கிறது சட்டமன்ற தேர்தலில் என்னங்க எவ்வளோ மிகுங்கிறது தெரியும். அவரே 2 முறை அப்படி தான் வந்திருக்கிறாரு. ஒரு முறை எம்எல்சிக்கே போயிட்டார். சட்டமன்றமே வேணாம். அதனால வந்து நிறைய காரணத்துக்கு யார் வெளில இவங்க தோற்றுருவாங்களா அப்படின்லாம் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை சார், ஸ்டார் வேல்யூ. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நல்ல மறுக்கல. ஸ்டார் வேல்யூலாம் இருக்குது. சும்மா வெளியே வந்தாவே எவ்வளோ கூட்டம் வருது. அவர் நம்ம தொகுதி பார்க்கறதுக்கு வர்றது வேற, ஓட்டு போகிறது வேற. இந்த பேட்டில் நான் 4வது முறை சொல்கிறேன். இல்லை சார், தாவேக்கன்ற கட்சிக்கு வேற, விஜய்ன்ற ஃபேக்டருக்குமா? விஜய் தான் நான் சொன்னேன். விஜய்க்கு வர கூட்டத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. நான் 3வது முறை அதில் சொல்கிறேன். பார்க்கறது வேற, ஓட்டு போடுறது வேற நான் சொன்னேன். இந்த பேட்டில் 4வது தடவை சொல்கிறேன் சார். இப்போ வேளச்சேரி மக்கள்ல இது நம்ம தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, இல்லை விருகம்பாக்கம் மக்கள் நம்ம மற்ற எந்த கேண்டிடேட்டோட கூட ஓட்டு வாங்குவார். ஓகே, ஜெயிப்பாராங்கிறத நம்ம பார்த்தா தொகுதியை பார்த்து கேண்டிடேட் பார்த்து தான் சொல்ல முடியும். விஜயகாந்தே ஒரு சீட் ஜெயிச்சார்ல சார் 2006. ஆமாம். இப்போ விஜய் இன்னும் கூடன்றாங்கல்ல, பார்க்கணும். அவர் விஜயகாந்த் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக தொகுதியை தேர்ந்தெடுத்தார். தொகுதி தேர்ந்தெடுப்பில் ரொம்ப பெரிய கெட்டிக்காரத்தை இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக தேர்ந்தெடுத்தார். அழகாக ஜெயிச்சார். தன்னோட செல்வாக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா விட்டுட்டு, தன்னுடைய பூர்வீகம் ஏன ஏரியா விட்டுட்டு இன்னொரு ஏரியாவில் போட்டி. நீங்கள் தப்பான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அவரோட பூர்வீகத்தை தான் மிஸ் பண்ணார். அவருடைய செல்வாக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக தான் போட்டிட்டு. ஓகே, அதனால தான் நான் 2வது கரெக்ட் பண்ணேன். சொந்த ஊர் வேற, இப்போ செல்வாக்கு வேற. ஸோ அப்போ விஜய்க்கு செல்வாக்கான பகுதினா எதை சொல்லலாம் சார்? தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம். பாருங்க, தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்கு. ஆமாம். அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கே நின்னாலும் ஜெயிப்பாங்க. வாக்கு இருக்கான்னு பார்க்கணும்ல. செல்வாக்கு இருக்கு. என்ன சார் வித்தியாசம்? ஓட்டுங்கிறது வேற, இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது வேற. விஜய்க்கு வந்து நான் வந்து விஜய் பார்க்கறதுக்கு வெளியில் வந்து நிற்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு கேட்டால் வேற பதில் சொல்லும். ஓகே, அவ்வளோதான். விஜய் பார்க்க நீங்கள் வருவீங்க, தம்பி வருவார், எல்லாரும் விஜய் வாசல் வராருன்னு எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம். அதில் என்ன சந்தோஷமாக பார்ப்போம். இன்னொரு பக்கம் சார், தேமுதிக 2 பக்கமும் பேசிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது. திமுக பக்கம், அதிமுக. கடைசியில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவனை கேப்டன் வந்து உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போகல. அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. முந்தானத்து கூட ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அமைச்சர் வந்து தேமுதிகலாம் ஒரு கட்சியாங்க, ஏதாவது பெரிய கட்சி பற்றி பேசுங்கன்ட்டு போயிட்டார். அதனால் வந்து அவங்க வந்து வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்கா கூட ஒரு வேலை போகலாம். திரும்ப சசிகலா ஒரு முடிவெடுத்து, திரு ஓபிஎஸ் முடிவெடுத்து அப்படின்னா இவங்க தேமுதிகவும் போகலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஊடகங்கள் ரொம்ப குறைச்சி தேமுதிகவை மதிப்பிடுறதா தலைமை வருத்தப்படுறாங்க. அன்னி இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் கேட்கணும். நம்ம வந்து எல்லாரையுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க எல்லாருமே சொல்லலாம். ஆனால் வென்று காட்டணும்ல. நம்ம வந்து கடந்த 2024 தேர்தலில் கேப்டன் அவர்களுடைய மகன் சிவாசி தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியில் வந்து அவங்க ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல. அப்போ தேமுதிகவுடைய செல்வாக்கு என்னங்கிறது தெரியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 7 சீட் வாங்குறான்னு வச்சுங்க, 4-5 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சட்டமன்றத்தில் 4-5 எம்எல்ஏன்னு வருவாங்கல்ல. நீங்கள் அப்படி யோசிக்கணும். நீங்கள் தாவேக்கா கூட போனால் நீங்கள் ஓட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் சீட் வாங்க முடியுமாங்கிற கேள்வி வருதுல்ல. டிஎம்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க எவ்வளோ சீட் கொடுக்க முடியும்னு கேள்வி வருதுல்ல. ஆனால் நான் தனி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிட்டு ஒரு கட்சி இன்றைக்கி என்னென்னு பார்க்கணும்ல. மதிமுக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போடலையா? மக்கள் நீதி மையம் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிச்சா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா? அப்புறம் கனவு காணலாங்க, நிஜம் பார்க்கணும்ல. அந்த மேடைகளில் ஊடகவியலாளர்களை தாக்குற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. அதில் பிரயோஜனம் இல்லை, தாக்குறதுல அர்த்தம் இல்லை. நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பேச்சை மாற்றிட போகிறாங்க ஊடகங்கள். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். தேமுதிக 10 எம்எல்ஏ வந்தால் நீங்கள் வந்து என்ன ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோதான். அதனால் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அன்னி ஜெயிச்சாங்க தானே சொல்லுவாங்க. சார், தேமுதிக ஒருவேளை தாவேக்காவோட இணைஞ்சதுன்னா அது இன்னும் பலம் பெறுமா? நான் சொன்னேன் பிரயோஜனப்படாது. தாவேக்கா கூட தேமுதிக மட்டும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. சசிகலா அவர்கள் போயும் ஓபிஎஸ் அவர்களும் போயும் தாவேக்கா கூட இவங்க தேமுதிக சேர்ந்தா கூட பெரிய அளவில் கன்வெர்ட் ஆகுது. காங்கிரஸ் சேராமல் தாவேக்கா கூட்டணி பலம் பெறாது. காங்கிரஸுக்கு வெயிட் பண்ணுது தாவேக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா எல்லாருக்கும் தான் வெயிட் பண்ணி யார் வந்தாலும் சந்தோஷங்கிற இடத்துல இருக்குது. தாவேக்கா நிலம அப்படி தானே இருக்குது. அவங்க தனியாக தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணி இதான் வேணும்னு சொல்லிட்டு டே 1 சொன்னாங்க.
இன்னைக்கு யாருமே வரல. கூட்டணிக்கு வந்தா நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், யாரும் அவங்களுடைய வரலைனாலும் விருப்பம் தனிச்சு என்னங்கிறது ஜெயிக்கிற அளவுக்கு அது நம்ம எப்ப சொன்னாங்க? இப்போ கொஞ்ச நாள் அதான் சொல்ல வந்தேன். யாருமே வரலன்னு தெரிஞ்ச அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டே ஒன்லேயே சொன்னாரு கூட்டணி நம்மளை நம்பி சிலர் வருவாங்க இல்லையா அப்படின்னு டே ஒன்லேயே சொன்னார். யாருமே வரல இல்லையா? வரல சார். ஆனா அதான் சொன்னேன். வரலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றது. அது அப்படித்தானே சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். ஒரு கட்சி ஒரு நம்பிக்கையோட தானே இருக்கணும். வரலன்னா நான் தோத்துருவேன், நான் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்ல முடியுமா? சார் இப்போ மீண்டும் அவர் மக்கள் சந்திப்புகளை நிகழ்த்துறது, இந்த மாதிரியான பயணங்களை தொடர இருக்காரு. சேலத்துக்கு அடுத்து போக இருக்காரு. அவருடைய வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கு உதவும். ம். கூடுதல் வாக்குக்கு இங்கே எதுவும் ஸ்பேஸ் இல்லை. இப்போ தீவிரமா இறங்கி பிரச்சாரம் செய்யும் எவ்வளோ தீவிரமா பண்ணாலும் அவங்களுடைய ஓட் பேங்க் அவருடைய பீக்கில் இருக்குது. அதோட இன்னும் குறையுமே தவிர கூடாது. பீக்ல இருக்குன்னா சார் அவங்க எவ்வளோ பெற முடியுமோ அதோடைய நம்பர் ஹையஸ்டாக அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்லப்படுற எண்களோட குறைய இருக்குமே தவிர சொல்லப்படுற எண்களோட கூடாது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது 20 அந்த அதோட குறையுமே தவிர கூடாது. சார் எங்களுக்கு 30+ இருக்கு. இன்னும் நாங்க பிரச்சாரம் பண்ணோம்னா 40+ அப்படிதான் சார் சொல்லணும். நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட போய் நீங்க பேட்டி கேட்டு யார் முதலமைச்சர் ஆப்பறன்னு சொல்லுங்க. விஜய் தான் சொல்லுவார். அப்புறம் சார் நீங்க என்ன சொல்றதுக்கும் டேட்டாவா பேசுறதுக்கும் டேட்டா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அவர் என்ன டேட்டா வச்சிருக்காருன்னு கேட்டுங்க. நான் தான் உங்கள்ட்ட தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு ஊடகம் அந்த நம்பர் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. நம்பர் 2 பொசிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க. ஒரு ஊடகம் சொல்லுங்க. நான் சொன்னேன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று இந்தியா டுடே சொல்லுங்க, CNN ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ அதிமுகவோ இல்லை திமுகவோ அவங்க வலிமையான கட்சிகள் தான். நீங்க சொல்ற மாதிரி ரன்னிங்ல இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க. யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றதுலன்னு வச்சுப்போம். அவங்களே 200+, 210+, இப்படிதான் சொல்றாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றாங்க. 234 நாங்க தான் ஜெயிப்போன்றது ஒரு பேச்சு கூட. ஆமா. ரொம்ப ரேரா. ஆமா. ரெண்டாவது சொல்லுவாங்க. இவங்க ஆனாலும் நாங்க தான் அப்படின்றாங்க. அலை வந்துருச்சுன்றாங்க. வந்துட்டோம் கால் நினைச்சிருவோம். அப்ப என்ன கிடைச்சு? வந்துட்டோம் அலை வந்துட்டோம். நம்ம செய்தி சொல்ல போறோம்ல. நான் முன்னாடி சொல்ல நான் நீங்க போட்டி போடும்போது யார் முதல்ல சொல்லானே? விஜய் முதலமைச்சர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். இதுல இருக்கு. தங்கள் மீதான அவர்களுடைய மதிப்பு எப்படி சார் இருக்கு? தன்னம்பிக்கையோட இருக்குது. அப்படிதான் இருக்கணும். எல்லா கட்சிக்கும் அப்படிதான் இருக்கு. 200 சீட் அடிப்போம்னு திமுக சொல்லுது, 210 அடிப்போம்னு அதிமுக சொல்லுது. மொத்தம் 410 சீட் இவங்களே அடிச்சிட்டாங்க. எங்க போறது? இந்தியா முழுக்கவா? அவர்கள் எல்லாருமே தன்னம்பிக்கை கொடுங்க. அதே போல தாவேக்காவும் தன்னம்பிக்கையோடு இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. நிஜம் இல்ல. நிஜம் இல்லையா? நிஜம்னு சொல்லிடுறீங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல சார் இல்ல. நான் தேவேந்திரன் நம்பிக்கிறார் தாவேக்கா 230 சீட் அடிக்கும், 245 சீட். மிகையா மதிப்பிடுறாங்களா அப்ப அவங்களே? தன்னம்பிக்கையோடு செல்லுங்க. தன்னம்பிக்கை இருக்கட்டும். எஸ், நம்மளுடைய லெவல் என்னங்கறத கூடுதலா வச்சிருக்காங்க. ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. எந்தெந்த கட்சிக்கு என்ன லெவல் தெரியும், ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சிடும்ல. இப்போ தேர்தல் நெருங்கும் போது சார், 3வது அணி 4வது அணி அடுத்தடுத்த தலைமைகள் யார் இருந்தாலுமே தேர்தல் நெருக்கத்தில் பல தேர்தல்கள்லையும் திமுக தான் கடைசியாக நிற்கும். அவங்களுடைய பேச்சுக்கள் தான் இருக்கும், அவங்களுடைய அந்த சண்டை தான் இருக்கும். இப்போ தாவேக்கா எல்லாத்துலேயும் பிரதானப்படுது, எல்லாத்துலேயும் எதுலேயுமே பிரதானப்படலை. நீங்களாம் ஆசைப்பட்டு எதுலேயுமே பிரதானப்படலை. இன்னமும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. தமிழகத்தின் ஆகப்பெரிய கட்சி அதிமுக, அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக, தற்போது ஆண்டு கொண்டிருக்கூடிய கட்சி திமுக. இது பக்கத்திலே இல்லாத கட்சி தாவேக்கா. இது ஃபேக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டு என்னதான் நீங்கள் திரும்பலாம்னு சொல்லிக்கலாம். நான் கேட்க வந்தது தேர்தல் நெருக்கத்தில் ஒருவேளை தாவேக்கா இந்த பேச்சு பொருள்லாம் குறைஞ்சிருமோ அப்படின்னு கேட்க வந்தேன். ஆமாம், நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு அது பதில் சொல்லி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த பதில் நான் ஏற்கனவே சொன்னேன். போக போக இந்த ஓட்டு குறைஞ்சாலும் குறையுமே தவிர கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் சார் அதிமுகவை தான் ஒரு பொருட்டே இல்லை, அதிமுக ஃபீல்ட்லேயே இல்லைன்ற டோனை நரேட்டிவை தாவேக்கா தொடர்ந்து 2வது இடத்துக்காக வர முடியுமான்னு பார்க்குறாங்க. அதனால இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியை பேசுகிறாங்க. இந்த கட்சி நாளைக்கு 1வது இடத்துல கூட வரலாம்ல, யாரும் தெரியும். அவங்க பேசுறது உங்களுடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்காக பேசுறாங்க. அது அதிமுகவை பலவீனப்படுத்திடாதா? அதிமுக சீன்லயே இல்லாத மாதிரி இவங்க தாவேக்காவிடம் பலவீனப்படக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை. அதிமுக வெல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாவேக்காவிடம் பலவீனப்படுறதுக்கு அங்கே ஒன்று இல்லை. தாவேக்காவை 2வது இடத்துக்கு தள்ளி அவங்க 3வது இடம் போற அளவுக்கெல்லாம் நிலைமை இல்லை. அது 2026 எந்த வாய்ப்பும் இல்லை. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து நன்றி.